முருகன் என்றாலே நம் நினைவிற்கு வருவது மயிலும் வேலும் தான். முருகனுக்கு வேல் எப்படி கிடைத்தது? யார் கொடுத்தது? முருகனின் வேல் ஒரு புனித ஆயுதமாகவும் சக்தியின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. தாரகாசுரன் சிவனை வணங்கி பெரும் அரக்கனாக இருந்தான். அவன் பல வருடங்கள் கடினமான தவம் செய்து சிவனிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றான். அந்த வரத்தின் காரணமாக அவன் உலகத்தையே அடக்கி தேவர்களை துன்புறுத்தினான். தாரகாசுரனை வெல்லவே முடியாத சூழலில் தேவர்கள் இந்த துயரத்திலிருந்து விடுபட பரமசிவனையும் பார்வதியையும் நாடினர். விஷ்ணு, பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் சிவனின் காலடியில் மண்டியிட்டனர். சிவன், பார்வதி இருவரும் ஆழ்ந்து தியானித்த போது தாரகாசுரனை அழிக்க ஒரு சிறப்பு அவதாரம் தேவை என முடிவெடுத்தனர். சிவன் பார்வதியின் சக்திகளின் அடையாளமாக முருகன் உருவானார். முருகன் தாரகாசுரனை அழிக்க சக்தியாக வந்தார். ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு சிறப்பு ஆயுதம் தேவைப்பட்டது. பார்வதி தேவி தனது சக்தியால் ஒரு புனித வேலை உருவாக்கினார். அந்த வேல் சக்தியின் அடையாளமாகவும் தீமையை அழிக்கும் ஆயுதமாகவும் இருந்தது. பார்வதி தேவியின் அருளால் அந்த வேல் மழை போல் ஜொலித்தது. இது உன் ஆயுதம் முருகா என்று பார்வதி தேவி கூறினார். இதன் மூலம் தாரகாசுரனை மட்டுமல்ல, உலகில் உள்ள அநீதிகளையும் நீ அழிக்க வேண்டிய கடமையை ஏற்று நட. உன் வெற்றி உறுதி என்று பார்வதி தேவி கூறினார். முருகன் வேலுடன் போரில் இறங்கினார். தாரகாசுரன் அரக்க வியூகம் அமைத்தான். தாரகாசுரன் தனது மாயா சக்தியை பயன்படுத்தி வெவ்வேறு வடிவங்களில் மாறினான். முருகன் தனது வேலின் மூலம் துல்லியமான அசைவுகளால் அவனை தோற்கடித்தார். முருகனுக்கும் தாரகாசுரனுக்கும் போர் நடைபெற்றது. தாரகாசுரன் தனது இறுதிப் போரில் 3 தலைகளுடன் தோன்றினான். ஆனால் வேலின் சக்தி அவனை நொடியில் அழித்தது. போரில் முருகன் வெற்றி பெற்ற போது உலகம் சாந்தி அடைந்தது. தேவர்கள் மகிழ்ச்சியுடன் முருகனை வணங்கினர். முருகனின் வேல் வெறும் ஆயுதமாக மட்டுமல்ல, அறத்தின் அடையாளமாக விளங்கியது. முருகன் உலகிற்கு புதிய ஒளியாக உதித்தார். அந்த வேல் பக்தர்களின் மனங்களில் நம்பிக்கையாக வாழ்வை தொடர்ந்தது. தன் தவறை உணர்ந்த சூரபத்மன் முருகப்பெருமானிடம் மன்னிப்பு கேட்டான். முருகன் தன் அருளை காட்டி சூரபத்மனை மன்னித்து தன் 2 பகுதிகளையும் சேவல் மற்றும் மயிலாக மாற்றினார். சேவல் முருகனின் பதாகையாக மாறியது, மயில் வாகனமாக மாறியது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் பழனி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இத்தலத்தில் அருள் பாலிக்கும் முருகனின் திருக்கரத்தில் ஏந்தியிருக்கும் தண்டத்தில் கிளி ஒன்றிருக்கும். அதற்கு பின்னே சுவாரஸ்யமான கதை ஒன்றிருக்கிறது. ஒரு சமயம் முருக பக்தரான அருணகிரிநாதர் மீது பொறாமை கொண்ட சம்பந்தாண்டான் என்னும் புலவன் அருணகிரிநாதரை பழிவாங்க நினைத்தார். அதற்காக சூழ்ச்சி செய்து திருவண்ணாமலை மன்னராக இருந்த பிரபுட தேவராயர் மூலமாக அருணகிரிநாதரை தேவலோகம் அனுப்பி பாரிஜாத மலரை பறித்து வரச் சொல்லி கட்டளையிடச் செய்தான் சம்பந்தாண்டான். மன்னரின் கட்டளைப்படி அருணகிரிநாதர் தன்னுடைய உயிரை ஒரு கிளியினுள் செலுத்திவிட்டு தன்னுடைய உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் கிடத்திவிட்டு கிளியின் ரூபத்தில் தேவலோகம் பறந்து செல்கிறார். இதுதான் சந்தர்ப்பம் என்று எண்ணியை சம்பந்தாண்டான் அருணகிரிநாதரின் உடலை தகனம் செய்து விடுகிறான். பாரிஜாத மலரை பறித்து கொண்டு பூலோகம் வந்த அருணகிரிநாதர் தனது உடல் காணாமல் போனதை எண்ணி திகைக்கிறார். இதை கண்ட முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி தந்து, சாதாரண உடல் போனால் என்ன, உன்னை என் பக்கத்திலேயே வைத்துக் கொள்கிறேன் என கூறி தன்னுடைய தண்டத்தில் அந்த கிளியை அமர்த்திக் கொண்டார். இதன் பின்னரே பழனி முருகனின் தண்டத்தில் அருணகிரிநாதர் கிளியாக அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார்.